கணபதி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற காணொளி, இன்னைக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் ஆரியன் படத்தின் திரைவசனம். இந்த திரைப்படம் எப்படி இருக்கு? இந்த திரைப்படத்துல நடிகர் விஷ்ணு விஷாலுக்கு இந்த திரைப்படம் கம்பேக் ஆகுமா ஆகாதா? இந்த திரைப்படம் ராட்சசம் பாணியிலேயே இருக்கா, இல்ல ராட்சசனை விட இந்த திரைப்படம் புதுமையா இருக்கா? வீடியோ மறக்காம முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நடிகர் விஷ்ணு விஷால், செல்வராகவன், கருணாகரன், மானசா சௌத்ரி, சதா ஸ்ரீநாத் மற்றும் படம் இந்த திரைப்படத்தில் எத்தனையோ நடிகர்கள் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட ரைட்டர் அண்ட் டைரக்டர் கே பிரவீன். இந்த படத்தோட இசை ஜிம்ரன். இந்த படத்தோட தயாரிப்பு விஷ்ணு விஷால். இந்த படத்தோட கதைன்னு சொன்னால், இந்த படத்தில் ஒரு கதைக்குள்ள ஒரு ஃபேமஸான ஆர்டிஸ்ட் இருக்காரு. ஆனால் அவரை பார்த்து யாரும் பொறாமப்படுற ஆளே இருக்க மாட்டாங்க. ஏன்னா 5 விஷயத்தில் இந்த அளவுக்கு ஒரு மெகா ஸ்டார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு டெவலப் ஆயிட்டாரே அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஃபேமஸான சேனல் மீடியா, அந்த சேனலில் வந்து இந்த சேனல் தான் நான் இன்டர்வியூ கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் வந்து அந்த சேனலில் ஒர்க் பண்ணுற செபிலிட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த திருட்டு பையனை ஏங்க வந்து நம்ம எடுக்கணும் இன்டர்வியூ, எதுக்கு தேவையில்லாமல் அவர் நம்ம சேனலுக்கு வேணும்னு சொல்கிறாருமா, அவர் வந்து கொடுக்கணும். எவ்வளோ பேர் எத்தனை சேனல் அவர்கிட்ட போட்டி போடுறாங்க, ஆனால் நம்ம சேனலில் தான் கொடுப்பேன்ட்டு வந்து அவர் ஒத்தக்கா நிற்கிறாரு அப்படின்றாங்க. அந்த சமயத்தில் தான் நீ என்ன வேணா கேளு, உன் பக்கம் அவர் கேளு அப்படின்னு சொல்கிறாரு அந்த ப்ரோக்ராம் டைரக்டர். அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுதுன்னா, அதில் வந்து ஒரு ஆடியன்ஸ் வந்து செல்வராகவன் அவர் திடீர்னு வந்து என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஆர்டிஸ்ட்டை வந்து பயமுறுத்தி காலில் சுட்டுறாரு. எதுக்காக காலை சுட்டான்னு தெரியல. இந்த திருட்டு பையன்லாம் ஏமா நீ வந்து இன்டர்வியூ எடுக்க போகிற, இன்னும் கொஞ்ச நாள் தான், டே கத்தாதடா, சாவ மாட்டேன், காலை தானே சுட்டிருக்கேன், இந்த துணி ரத்தத்தை வச்சு கட்டிக்கோன்னுவார். உங்களுக்கு என்ன சார் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு என்ன சார் வேணும் நான் சொல்கிறேன், ஆனால் சொல்கிறதுக்கு முன்னாடி வந்து இந்த இடத்துல இன்னும் 1 ஹவரில் நாராயணன் ஒருத்தர் சாவ போகிறாரு அப்படின்றாங்க. அந்த நாராயணன் யார்? கட்சியில் பார்த்தா அந்த நாராயணன் யாருமே இல்லை, செல்வராகவன் தான் அந்த கேரக்டர் நாராயணன். ஆனால் நான் செத்தாலும் இந்த இடத்துல வந்து இன்னும் வந்து ஒரு 5 கொலை நடக்க போகுது, அதை உங்களால் தடுக்க முடியாது. ஆனால் வந்து ஒரு ஆள் கதாநாயகன் ஒருத்தர் வருவான், நல்லா ஃபிட்னஸாக வருவான், அவன் தான் வந்து என்னை காப்பாற்றுறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணுவான். ஆனால் அந்த கதாநாயகன் யார்? இவர் சொல்கிற 5 கொலை எப்படி நடக்கும்? ஏன்னா அந்த மீடியா சேனல்லையே செல்வராகவன் வந்து துப்பாக்கி எடுத்து அவரே சுட்டுக்கிறாரு, அவர் செத்துறாரு. இப்போ எல்லாருமே இந்த திரைப்படத்தை பார்க்குறவங்க அத்தனை பேருமே எதுக்காக அவரே செத்துட்டாரு, அப்போ மேற்கொண்டு எப்படி 5 கொலை நடக்கும்? ஆனால் அந்த 5 பேர் யார்? இந்த படத்தில் ஒரு புதுமையானது என்னென்னா, கதாநாயகன் வராரு, கொலை பண்ணுறவங்களோட திடீர்னு என்ன பண்ணுவார், ஒவ்வொரு டைம்லேயும் வந்து ஒவ்வொரு வீடியோ காணொலியில் இறந்து போன செல்வராகவன் வருவார். அதாவது நாராயண் கதாபாத்திரம் வருவார். இன்றைக்கி நீங்கள் சாவ போகிறது நளினி, ஆஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையும் வந்து நேம் சொல்லுவார். ஒரே ஒரு நேமை மட்டும் வச்சு நம்ம போய் யாருன்னு தெரிஞ்சு நம்ம காப்பாற்ற முடியுமா? லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்க நளினின்ட்டு. எப்படி கண்டுபிடிப்பாங்க இந்த கொலை அடுத்தடுத்து நடக்குது? எதுக்காக இந்த கொலை பண்ணணும்? அவரே செத்து போயிட்டார், இந்த கொலைலாம் யார் பண்ணுறாங்க, பின்னாடி யாராக இருக்காங்களா? ஒருவேளை இந்த கொலையை வந்து கதாநாயகன் வருவார் அப்படின்னு சொன்னோன்னா விஷ்ணு விஷால் தான் இந்த கொலையை பண்ணுறாரான்னு பார்க்குறவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு யாருமே இந்த சீன் தான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாத அளவுக்கு இந்த திரைப்படத்தில் அந்தளவுக்கு ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் நல்லாவே அதிகமாக இருக்கும். அதுவும் மெயின் இந்த படத்தில் அடுத்தடுத்து நடக்கிற ட்விஸ்ட்டு வந்து ரொம்பவே இருக்கும். இந்த படத்தோட முடிவு ஒரு பெரிய சோஷியல் மெசேஜ் சொல்லியிருக்காங்க, அது ரொம்பவே நல்லாயிருக்கு. மெயின் அதே மாதிரி நமக்கு இஷ்டப்பட்ட தொழிலை வந்து நம்மளால் ஏன் செய்ய முடியல? இந்து, கிறிஸ்டின், முஸ்லீமாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நமக்கு கொடுத்த தொழில், விரும்புகிற தொழில் நம்மளால் செய்ய முடியல. ஏன்னா இந்த திரைப்படத்தில் ஒரு கர்நாடகி நாட்டியம் தெரிஞ்சவங்க இருப்பாங்க. ஆனால் அந்த கர்நாடகி நாட்டியம் சொல்லிக் கொடுக்கவங்க ஒரு முஸ்லீம். ஆனால் ஹிந்து கலாச்சாரத்தை தெரிஞ்ச ஆளுங்க, நீங்கள் எப்படி வந்து எங்களோட கலாச்சாரத்தை டான்ஸை வந்து நீங்கள் சொல்லித் தருவீங்கன்னு சொல்லிட்டு அவங்கள முஸ்லீம் அவங்க தடுக்க விட, அந்த டான்ஸை வந்து ஆட முடியாத அளவுக்கு தடுக்கிறாங்க. அந்த மாதிரி எந்த மதமாக இருந்தாலும் தான், எந்த ஜாதியாக இருந்தாலும் எல்லாம் ஒன்று தான். இப்போ வந்து அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் இப்போவும் இந்த மாதிரி காலகட்டத்தில் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லும்போது தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்த மாதிரி மெசேஜ் இந்த திரைப்படத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக, ரொம்ப நல்லா வந்து மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த திரைப்படம் ராட்சசன் கூடலாம் கம்பேர் பண்ணாதீங்க. ராட்சசன் வேறு, இது வேறு, அது வேறு பேட்டர்ன், இது வேறு பேட்டர்ன். அந்த திரைப்படத்துக்கும் இந்த திரைப்படத்துக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட். அந்த படத்தை பேஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 5-6 படம் வந்துருச்சு. ஆனால் இந்த திரைப்படம் வந்து கொலை பண்ணுற விதம் வந்து எந்த திரைப்படத்துலையுமே வராது.
டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த இறந்து போனவங்களும் டிஃப்ரெண்ட்டானவங்க, இறந்து போனவங்க கெட்டவங்களா நல்லவங்களான்னு நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இந்த திரைப்படம் இந்த வாரம் ரிலீஸ் ஆன படம், அதாவது இன்றைக்கி ரிலீஸ் ஆன திரைப்படம். இந்த திரைப்படம் வந்து கொடுத்த காசுக்கெல்லாம் ஒர்த்தா இல்லையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த திரைப்படம் ஒர்த்தானது தான். ஏன்னா இந்த திரைப்படம் வந்து அந்தளவுக்கு வந்து த்ரில்லிங்காக இருக்கும். தேட்டரை விட்டு சீட்டை விட்டு ஏந்து போக முடியாத அளவுக்கு க்ரைம் த்ரில்லர். ஏன்னா யார் அந்த கொலைகாரன் இறந்துட்டானே, அப்போ யார் பண்ணுறான்னு சொல்லி பார்க்குற ஆடியன்ஸுக்கு வந்து தலையை போட்டு அப்படியே பிச்சு பார்க்க அப்படி தான் இருக்குது. உண்மையிலேயே வந்து இந்த திரைப்படம் 2Kக்கு சேர்ந்தாலும் சரி, இன்னும் ஒன்று ரொமான்டிக்ஸ்லாம் கம்மி தான், காமெடிலாம் இந்த திரைப்படத்தில் இல்லை. ஆனால் அப்படி இருந்துமே 2 ஹவருக்கு மேலே ஓடுற திரைப்படத்தை சீட்டில் நம்மளை உட்கார வச்சுருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் சஸ்பென்ஸ் ட்விஸ்ட். அதுதான் இந்த திரைப்படத்தில். இந்த படத்துக்கு ஒரு சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் படத்துக்கு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் எப்படி பலமாக இருக்கணுமோ அதே மாதிரி இந்த திரைப்படத்தில் இசையமைப்பாளர் வந்து ஜிம்ரன் அவர்கள் ரொம்ப பலமாக கொடுத்துருக்காரு பேக்ரவுண்ட் மியூசிக். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் ஆரியன் படத்தின் திரைப்படம். நான் கொடுத்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தா மறக்காமல் உங்கள் கருத்தை வந்து கல்லாப்படி தமிழ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள்.